நாங்கள் 62 உங்களை பார்த்தவங்க, உங்கள் தகப்பனாரை பார்த்தவங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு உங்கள் கொள்கை போனதுக்கு அப்புறம் நீங்கள் பேசலாமா? ஸ்டாலின் அரசியல் பேசலாமா? உங்கள் கொள்கை சுடுகாட்டுக்கு போச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கை வைத்துக்கொண்டு நீங்கள் தேசியத்துக்கு எதிராக பேசினா பெரிய மனுஷன் நினைச்சுக்கிறதா என்ன? நீங்க பேசினது அத்தனையும் பொய் என்பதை இன்றைய தினம் காலையில உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா, அதாவது அதை ஆங்கில ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் டார்ன் டு பீசஸ். உதயநிதி என்ன பண்ணியிருக்கார்? உதயநிதியை கிழிச்சு எறிஞ்சிருக்கார் உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள் எழுதியிருக்கு. அதனால நல்ல சூழ்நிலை இருக்கு. நம்ம தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 5 வருஷம் ஒருத்தர் இருந்தார். ஏதாவது தொகுதிக்காக சட்டமன்றத்தில் பேசினாரா? வாயை திறந்தாரா? ஆகவே அந்த மாதிரியாக தமிழகத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல், காரைக்குடிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் அவர் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு மக்கள் பேசுறது. நான் இங்கே ஓய்வில் இருந்தாலும் மக்கள் பேசுறது, வீட்டுக்கு வராங்க, டெய்லி 20 பேர் 30 பேர் வந்து கொண்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் இருந்துட்டார், அதனால் இந்த வாட்டி மாற்றம். தமிழகத்தில் பிரேமலதா என்ன பேசுறாங்கன்னாக்கா, தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடந்தது, அதே மாதிரி போதை அந்த பொருட்கள் அதிகமான புழக்கம் இருக்குது. முதலமைச்சர் பேசிட்டு அதை தவிர்த்து வேற எந்த தவறும் நடக்கலைன்ற மாதிரி பேசிட்டாங்க. நான் சொல்றேன், 1700 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறத விட ஒரு மானக்கேடு வேற தேவையா? அதை தவிர வேற இல்லைன்னு ஒரு பெண்மணி பேசலாமா? 1700 பெண்கள், பெண் குழந்தைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னா என்ன விலை கிலோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. அதை முதலமைச்சரை வச்சுக்கினே இந்த அம்மா பேசினது வரவேற்கத்தக்கது. ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் பிரேமலதா. மசோதா வாபஸ் பெற்றா பொது இடத்துல நன்றி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், ப. சிதம்பரம் அரசியலில் இருந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு அறிவித்தால் முழு தமிழகமும் முழு பாரதமும் அவருக்கு நன்றி சொல்லும். ஏனென்றால் பிரயோஜனமே இல்லாத ஒரு பாலிட்டிஷியன், இந்த பி. சிதம்பரம் மாதிரி ஒரு பயனற்ற பாலிட்டிஷியன். காரணம் என்னன்னா, இந்த நாடு தி ஃப்ரஜைல் 5, அதாவது நொறுங்கும் 5 பொருளாதாரம். அந்த ஃப்ரஜைல் 5-ஆ இந்த நாடு ஆனது யாருடைய நிர்வாகத்தில்? சிதம்பரம் நிர்வாகத்தில். இது யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த தேர்தல் மிகவும் குரூஷியலான தேர்தல். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா முன்னேற்ற கழகம் அதன் வேட்பாளராக சகோதரர் திரு தேர்போகி பாண்டி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். நீங்க பார்த்தா, நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை,
ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்னை விட அதிகமாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பது நீங்கள். சந்தர்ப்பம் சரியா இருந்தா நிச்சயமா ஒரு பெரிய போட்டியே இருக்கும் நமக்கு இடையில. நீங்க கடந்த 10 நாள்ல எந்த அளவிற்கு அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் புத்தி பிறண்டு போச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு irrelevant questions பார்லிமெண்டில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இவங்க தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டும் பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் கேட்குறேன், அந்த பில்லுலேயே அவங்க அந்த கமிட்டிக்கு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க 1961 அப்புறம் இவங்க திருத்தம் கொண்டு வரல. 98 இது திருத்தம் கொண்டு வரும் பொழுது இது பற்றி நாம 25 ஆண்டுகளுக்கு பிறகு டீல் பண்ணிக்கலாம், அதுவரை இது பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஒத்தி வைக்கப்பட்டது. மாண்புமிகு பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருந்த அரசு இதை ஒத்தி போட்டது. அதுக்கு பிறகு இப்போதான் வருது. பாராளுமன்றம் புது கட்டிடம் கட்டினதுக்கு பிறகு இப்போ இதுல எல்லாருமே கடைசியில என்னைய ஆட்டைக்கு சேர்த்துக்கல, உன்னைய ஆட்டைக்கு சேர்த்துக்கலங்க சூழ்நிலை தான் இப்போ பேசப்படுது. ஏனென்றால் நீங்க கர்நாடகா கூட பாதிக்காது, ஆந்திரா பாதிக்காது, பாதித்தால் தமிழ்நாடும் கேரளாவும் பாதிக்கும். அதனால தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசாங்கம் பழைய பர்சன்டேஜ் படியே தொடரும். தமிழ்நாட்டுக்கு 39 இருந்தா அது 59 மாறும். ஆக எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தோட இது பற்றி பார்லிமெண்ட்டில் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க, மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்கார். அப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்தது நோக்காடு யோசிச்சு பார்க்கணும். தேர்தலில் ஜுரம் வந்திருக்கு, தான் நிச்சயமா தோத்து போறோம், தோக்கிற கும்பலுக்கு தலைமை தாங்கி கொண்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய பயத்தை தவிர இதுல எந்த விதத்திலாவது பாரபட்சமோ பாதிப்போ எந்த மாநிலத்துக்காவது இருக்கா? இல்லை. இது இந்த இஷ்யூ பத்தி இதுக்கு 1 வருஷம் முன்னாடி பேசும் பொழுதும் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாது அப்படின்னு
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் அது டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு. அப்படி இருக்கிறத முப்பம்மவனே சிங்கண்டா அப்படின்னு என்ன பேசுறாரு? சிதம்பரம் கடுமையா எதிர்த்திருக்காரு. நான் சொல்றேன், பி சிதம்பரம் எதுக்குறாருனாலே அது முழு பொய் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த உலகத்திலேயே உண்மை பேசாத, உண்மை எள்ளுமுனை அளவும் கலப்படம் இல்லாத பர்சனல் லைஃப், நான் அது பர்சனல் லைஃபுக்குள்ள போக விரும்பலை. பா சிதம்பரம் போன்றவர்கள் அவங்க தயவு செய்து இது பற்றி பேசக்கூடாது. பர்சனல் லைஃப்ல தூய்மை கிடையாது, நான் அதுக்குள்ள போக விரும்பலை. அதனால வேறு பொய்யை முன்னிறுத்தி அவங்க பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா? வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு ஊடகங்கள் யாராவது எங்களை கேட்கலங்க, அதுக்கு அந்த கமிட்டிக்கு போகும். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் பிளேஸ் பண்ணப்படும் டேபிளில். அப்போ அதில் எல்லா கட்சியும் தானே பார்ட்டிசிபேட் பண்ணும். அதில் எங்கேயாவது பிஜேபி மட்டும், என்டிஏ மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணும், வேறு யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது மசோதா கொண்டு வர முடியுமா? அதனால் எந்த விதத்திலும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு irrelevant இஷ்யூவை இப்போ ஸ்டாலின் பேசுறதுலேருந்தே அவருக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லை. அதான் காரணம். பேசுவதற்கு விஷயம் இல்லாத காரணத்தால் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் irrelevant இஷ்யூஸை பேசுகிறாரு. மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அடிவாங்க போகுது. காரணம் என்ன? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி எடுத்த வாக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி 24 பெற்ற வாக்குகள், அது குறைய போறதில்லை. ஆளுகின்ற காரணத்தினால் இருக்கின்ற எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, அது யாருக்கு இருக்கு? டிஎம்கேக்கு இருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கின்ற ஓட்டுக்கள் யாருமே பாருங்க 10 நாளா விவாதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது இன்ன கட்சி வாக்கு இன்ன கட்சிக்கு போகலாம், எங்கேயாவது விவாதம் வருதா? ஏன் வரல? ஊடகங்கள், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்கிற கூடாது, ஊடக நண்பர்கள், ஊடகங்கள் நேர்மையற்று போய் இருக்கின்ற காரணத்தால் அவங்களால பேச முடியல. இன்னைக்கு நியூஸ் 18 விவாதம் மத்தியானம் பார்த்தேன். அவங்களால ஒரு பாயிண்ட் சொல்ல முடிஞ்சதா? தமிழ்நாடு பாதிக்கும். ஆகவே எந்த விதத்திலும் தமிழகம் பாதிக்காது. அதனால இன்னைக்கு முதல்ல நண்பர் பாண்டி அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கணும்னு அவரை வாழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு irrelevant இஷ்யூவை அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு 62 பாருங்க, நீங்கள் அதுலேயும் ஞாபகப்படுத்துகிறார் அவர் நமக்கு. 62 பார்த்துறாத, நாங்கள் 62 உங்களை பார்த்தவங்க, உங்கள் தகப்பனாரை பார்த்தவங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு உங்கள் கொள்கை போனதுக்கு அப்புறம் நீங்கள் பேசலாமா? ஸ்டாலின் அரசியல் பேசலாமா? உங்க கொள்கை சுடுகாட்டுக்கு போச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கை வைத்துக்கொண்டு நீங்க தேசியத்துக்கு எதிராக பேசினா பெரிய மனுஷன் நினைச்சுக்கிறதா என்ன?
நீங்கள் பேசினது அத்தனையும் பொய் என்பதை இன்றைய தினம் காலையில் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக, அதாவது அதை ஆங்கில ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் torn to pieces. உதயநிதி என்ன பண்ணியிருக்கார்? உதயநிதியை கிழிச்சு எறிஞ்சிருக்கார் உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள் எழுதியிருக்கு. அதனால நல்ல சூழ்நிலை இருக்கு. நம்ம தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 5 வருஷம் ஒருத்தர் இருந்தார். ஏதாவது தொகுதிக்காக சட்டமன்றத்தில் பேசினாரா, வாயை திறந்தாரா? ஆகவே அந்த மாதிரியாக தமிழகத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல், காரைக்குடிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் அவர் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு மக்கள் பேசுறது. நான் இங்கே ஓய்வில் இருந்தாலும் மக்கள் பேசுறது, வீட்டுக்கு வராங்க டெய்லி 20 பேர் 30 பேர் வந்து கொண்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர் இருந்துட்டார், அதனால் இந்த வாட்டி மாற்றம் பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா என்ன பேசுறாங்கன்னாக்கா, தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடந்தது, அதே மாதிரி போதை அந்த பொருட்கள் அதிகமான புழக்கம் இருக்குது, முதலமைச்சர் வச்சு பேசிட்டு அதை தவிர்த்து வேற எந்த தவறும் நடக்கலைன்ற மாதிரி பேசிட்டாங்க. நான் சொல்றேன், 1700 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறத விட ஒரு மானக்கேடு வேற தேவையா? அதை தவிர வேற இல்லைன்னு ஒரு பெண்மணி பேசலாமா? 1700 பெண்கள், பெண் குழந்தைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னா என்ன விலை கிலோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. அதை முதலமைச்சரை வச்சுக்கினே இந்த அம்மா பேசினது வரவேற்கத்தக்கது. ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் பிரேமலதா. மசோதா வாபஸ் பெற்றா பொது இடத்துல பாஜக நன்றி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ப. சிதம்பரம் அரசியலிலிருந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு அறிவித்தால் முழு தமிழகமும் முழு பாரதமும் அவருக்கு நன்றி சொல்லும். ஏனென்றால் பிரயோஜனமே இல்லாத ஒரு பாலிட்டிஷியன், இந்த பி. சிதம்பரம் மாதிரி ஒரு பயனற்ற பாலிட்டிஷியன். காரணம் என்னன்னா, இந்த நாடு தி ஃப்ரஜைல் 5, அதாவது நொறுங்கும் 5 பொருளாதாரம். அந்த ஃப்ரஜைல் 5-ஆ இந்த நாடு ஆனது யாருடைய நிர்வாகத்தில்? சிதம்பரம் நிர்வாகத்தில். இது யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு we have become already 4. ஜெர்மனி ஒத்துக்குது, நீங்களாம் யாரும் சர்டிஃபிகேட்டே கொடுக்க வேண்டாம். அடுத்து 3rd பொசிஷனில் இருக்கவர் சொல்றார், இந்தியா தான் அடுத்து இருப்பார் 4th பொசிஷனுக்கு வரும். அதனால நாங்கள் இந்தியா வளர்ச்சி பெறுகிறது. இன்றைக்கு காலையில் கூட அதாவது அமெரிக்க அதிபர் தோற்று போனார்கள். அவரால் அது 50% வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? ஒரு அந்நிய நாடு உள்ளபடியே பாராட்டுறோம். அவங்க அவருடைய தவறை புரிந்து கொண்டு வாபஸ் வாங்கிக்கின்றார் அப்படிங்கிறத பாராட்டுறோம். ஆனால் மிக மோசமான ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்திலேயே ப. சிதம்பரம் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அவர் தயவு பண்ணி பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மகனுக்கு மீதி நாளாகுது, நல்ல நாளாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டேனே உண்மை என்னன்னு. இந்த மசோதாவால் எந்த மாநிலமும்
அதனுடைய விகிதாச்சாரமே பாதிக்காது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ் உயர்த்துவது போல் உயர்த்துவார்கள், பின்பு குறைத்து விடுவார்கள். இன்னைக்கு தாலி கட்டிக்கிறவர், உண்மைதான் சொல்றாங்க பாத்து. இன்னைக்கு தாலி கட்டிக்கிறவங்க நேர்மையா கணவன் மனைவியா வாழ மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினாருன்னா அது எவ்வளவு மானங்கெட்ட பேச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ப. சிதம்பரம் அந்த மாதிரி நபர். அதனால ஏன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன்னா 11 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், 2014 நம்ம காரைக்குடி சிவகங்கை பாராளுமன்றம் முழுக்க எல்லா கம்மாவெட்டு நடக்கிற இடத்துலையும் அங்க இறங்கி மோடி பிரதமரா வந்தார்னா கம்மாவெட்டு ஸ்கீமை வாபஸ் வாங்குவார்னு சொன்ன நேர்மையற்ற நபரா இல்லையா பி. சிதம்பரம்? அது சொல்லுங்க. இட் இஸ் பிஃபோர் அஸ். நாம இங்க பாருங்க, மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த 2 மாநிலத்தில் பாதிக்கும்னு சொல்றேன். அதனாலதான் மத்திய அரசாங்கம் அதுக்கான இன்சுலேஷன் பாதிக்காம இருக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. எந்த ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி கேக்குறீங்க. இல்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? நிச்சயமா எந்த மாற்றமும் வராது, விகிதாச்சாரத்திலேயே மாற்றம் வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிதம்பரம் போன்ற இல்லிட்டரேட்ஸ் அண்ட் செமிலிட்டரேட் அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். நன்றி. அடுத்து நீங்க தான் அதிகபட்சம் மோனம் சர்க்கரை இல்லாத காஃபி. நல்ல